கூட்டி வச்சுருவாங்கம்மா. ஆனால் இவ்வளோ என்ன ஊற்றுறேன் என்னங்கம்மா? என்ன இத்தனை கூட காரமாக இருக்காதாங்கம்மா? அதுதான் கீராமல் போட்டது. கீராமல் போனால் காரம் கம்மியாக இருக்கும். மல்லிப்பூ கம்மியாக போட்டு என்னவா? காரம் வேணும்னா ரொம்ப ஆரம்பிக்கணும். தயிர் வந்து எதுக்காக டேஸ்ட்டுக்கு ப்ளஸ் வந்து இது வேகிறதுக்கு. மசாலா போட்டாலே கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? போன தடவைலாம் கொஞ்சம் நல்லா கொடுத்தாங்க அவங்க வெள்ளம் மொத்தமாக அப்படியே பொங்கல் பையன் ஒன்று பை மாதிரி போட்டு கொடுத்தாங்க. இந்த தடவை ஒரு வேஸ்ட் சட்டை அரிசி போடும்போது இது போட்டு திருப்பி கொதிக்க வச்சு தான் போடுவோம். இது அது கூட இது சேர்ந்து வேறு கரெக்டாக இருக்கும். என்னமா இதான் இப்போ இது ரெடியாக இருக்குங்கம்மா. இது அப்படியே ஒயிட் ரைஸ் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஆமாம், நல்லா விட்டு அப்படியே தண்ணி இடக்கட்டி பிரியாணி பீஸ் மாதிரி போட்டுருக்காங்க. நல்லா பெருசாக அவருக்கு ஆப்போசிட் இருக்காங்க. ஒருத்தன் செல்வான் செல்வங்கடா செல்வங்க அப்படின்ட்டு இருந்தாப்புல எல்லாம் பயந்துட்டாங்க. ஐயோ என்னாச்சுன்னு இல்லையே அப்படின்னு. இந்த ஆட்டோக்காரங்க தான் வந்துட்டு தூக்காதீங்க, பிரச்சனை போலீஸ் என்னன்னு பார்க்கணும் அப்படின்னு. என்ன அப்புறம் ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன அவங்க பார்த்துக்குவாங்கல்ல. வாங்கி போட்டுக்கோங்கம்மா, நீங்களாம் 2-3 டைம் கொடுத்துட்டீங்க, நாய் பட்டு அது பட்டுன்னு. ரொம்ப பத்திரமா இருக்கணுமாம்மா. பிடிச்சி ஸ்பூனோடு பிடிச்சி ஊதிட்டு அப்படியே அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே இது கொடுக்குறாங்க. அப்படி தானே தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் எலுமிச்சம்பழம். அரை பழம் ஃபுல்லாக போட்டிங்களாங்களா? 1/4 பழம் தான். காரம் போடுமா? காரம் கம்மியாக இருக்கும். காரம் கம்மியாக இருக்குது. பட் காரம் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் அம்மாவுக்கு ஓகே தான். உப்பு வரைக்கும் தேய்ச்சி கழுவணும்னா அரிசி உடஞ்சிடும். இப்போ உடஞ்சி வேறு போயிடுவாங்கம்மா. ஆமாம், சாதாரண சாப்பாடு வச்சுக்கோங்களா?
ஆமாம், அவங்க நகைக்கடை வச்சுருக்காங்க. அவங்க அண்ணன் அவங்க தம்பி தான் சரவணா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு. அவங்க அப்பா இருந்தார். ஊசி போட்டிருக்காங்க. ஊசி போட்டு நீங்கள் உடனே ஒன்றும் செய்யுங்க, உடனே இமீடியட்டாக ஜிஹெச் கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு ஜிஹெச்சுக்கு போயிருக்காங்க. இப்போ இது வந்து அடிபிடிக்காமல் இருக்குது. என்ன அப்புறமா வைக்க முடியாது. கரெக்டாக இருக்கா? மிதிச்சாமாமா? ஓகே தானே? ஓகேங்கம்மா. நம்ம பண்ணால் இன்னைக்கு ஓகேலாம். இப்போ அப்போ அப்படித்தானே சொன்னேன். சாப்பிடுங்கம்மா சும்மா. போதுங்கம்மா. நம்மளுக்கு இதில் குஸ்காதேன். இன்னைக்கு திங்கிறது பூரா அவன் தான். கேட்டிங்கல்ல, தின்னுங்க. அப்படி இது தெரியணும். என் காலெலாம் தெரியக்கூடாது, என்னோட உடம்பு தெரியணும், அவ்வளோதான். காலு தெரியும்லடா. நான் எடுத்துக்கிறேன்.